Praise the Lord. Praise the Lord. Check. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இந்த இரவு ஜெபக்கூடுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிழ்ந்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான இந்த இரவு வேளையிலே நாங்கள் உமது சமூகத்திலே தனி மனிதனாக, திருச்சபையாக, குடும்பமாக நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விற்காகவும், குடும்ப வாழ்விற்காகவும், சமுதாய வாழ்விற்காகவும் உமது சமூகத்திலே வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த இரவு ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உமது தெய்வீக திருக்கரம் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இந்த கூடுகைக்காக வந்து கொண்டிருக்கிறோடும் உமது கரம் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். உமது பரிசுத்த பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய், உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் உமது தெய்வீக பொறுப்பாத்திலே என்னையும் எங்களையும் தாத்துகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உம் நாமத்தை துதிப்பேன் என்று ஏசாயால எழுதியிருக்கிறது. இந்த நேரத்திலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதனை செய்ய இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அதற்கு ஆரம்பமாக முதலாவது பாடல் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை என்ற பாடலை பாடவும். ஆராதனை
தேவன். அவரை ஆராதித்து இந்த நேரத்தை அவரோடு நாம் கழிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கோம்? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கோம்? சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் இவ்வளவு காலமாய் நம்மளை சந்தோஷமாய் நடத்தி வந்திருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுது. அதற்கு ஆதாரமாக இந்த பாடலை பாடுவோம். சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்ற பாடலை பாடுவோம். சந்தோஷமாயிருங்க
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஆமென். நம்ம வாழ்க்கையில் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் யோசேப்போட வாழ்க்கையை கொஞ்சம் உங்கள் சிந்தையில் எடுத்துகிட்டு வாங்களேன். யோசேப்போட வாழ்க்கையில் அவன் தன்னுடைய சகோதரரால் விற்கப்பட்டு போகிறான். பிறகு செய்யாத பழிக்கு அவன் சிறையில் அடைக்கப்படுறான். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் என்னதான் நேர்ந்தாலும் அவன் சோர்ந்து போல. ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். அப்படி நம்பிக்கையோடு இருந்த அவனை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். அவருடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. நம்மை அழைத்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சரணத்தை மீண்டும் பாடுவோமா? என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாக இருங்க. நம்முடைய தேவன் இந்த இடத்துல நம்ம நின்றுக்கோனா அவருடைய சித்தம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சித்தத்தினால நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த முயற்சியினாலேயோ நம்மளுடைய சொந்த செய்கையினாலேயோ நம்ம இங்கே வரல. அவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அதை உங்களிடம் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நம்ம இயலாமையில் இருந்திருப்போம். ஆனாலும் நம்ம நடத்துகிற தேவன் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகாதிருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இயலாமையிலிருந்து அவர் உங்களை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடுவோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர் என்ற பாடலை பாடுவோம். கரம் என்னை விலகாதிருக்கும். என்
என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? உங்கள் கைகளை உயர்த்தி இந்த வரிகளை பாட வேண்டுகிறேன். நம்முடைய இயலாமையில செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் அன்று ஆபிரகாமோட இயலாமையில அவர் செயல்பட்டார். ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவனா இருக்கிறேனே, நான் எப்படி பிள்ளை பெறுவேன் என்று கேட்கிறான். அப்பயும் ஆண்டவர் நீ பிள்ளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். பல பேர் சாரலோட கர்ப்பம் செத்ததா இருக்கிறே, நான் எப்படி பிள்ளை பெறுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் ஆண்டவர் நீ பிள்ளை பெறுவாய் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆகாரோட மகன் சாகர நிலைமையில இருக்கிறான். ஆண்டவர் அப்பயும் அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்றார். இப்படியாக ஒவ்வொருவருடைய இயலாமையில செயல்படுகிற தேவன் நம்முடைய இயலாமையிலும் செயல்படுவார். இன்று நம்முடைய இயலாமை இந்த காலகட்டத்தில் அது பணமாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இயலாமையிலையும் ஆண்டவர் உங்களை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, மீண்டுமாக பாடுங்க. உங்கள் இயலாமையில் அவர் செயல்படுவார், உங்கள் தேவைகள் யாவையும் அவர் பூர்த்தி செய்வார். வாழ்க்கையில் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவர் நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடுவோமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவனீர் இருக்க எனக்கு பயமே இல்லை. அவர் நம்மளோடு இருந்தால் நம்மளுக்கு பயம் இருக்குமாங்க? சொல்லுங்க. அவர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. ஆமென். அந்த விசுவாசத்தோடு, அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். பயமே
நன்மையை பொருட்டாக தான் வச்சு அனுபவிச்சிருக்காரு. ஆமாம், அப்படி தான் ஏபுவனோட வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஏபு தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், மனைவியை இழந்தான், எல்லாரையும் இழந்தான். இருந்தாலும் அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் கொடுத்தீர் நீர் எடுத்தீர் என்று சொன்னார். நீங்கள் அனுமதிச்சிங்க என்னுடைய வாழ்க்கையில், நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்காரு. ஸோ அது எல்லாமே நல்லபடியாக நன்மையாக தான் முடியும். ஆமென். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்மோடு இன்று வழிநடத்தி அவர் எவ்வளவு உன்னதமான தேவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அவர் உயரமும் உன்னதமுமான தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அவரை நாம் உயர்த்தி பாடுவோம். சிங்காசனத்தில்
ராஜா. எங்களோடு இருந்த தகப்பனை கர்த்தாவே, இந்த முழு இரவு ஜெபத்திலையும் ஆண்டவரே தகப்பனை கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி தகப்பனை இந்த ஆராதனை மட்டும் நடத்தி வந்த தேவன் அப்பா, முடிவு வரை அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு தகப்பனை எங்களை நடத்தப் போகிறதற்காக உமக்கு நன்றிகளை இருக்கிற ராஜா. மீதியான வேளையிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் ஜீவனுள்ள அன்பு தகப்பனை. ஆமென். இந்த இரவு ஜெபத்திற்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 28. சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்கிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பெலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும். இந்த இரவு ஜெபத்திலே கடவுள் நம்மை வழிநடத்தும்படியாக கடவுளுடைய வார்த்தைக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, தாரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆம் கர்த்தாவே, குயவன் கையில் களிமண்ணாய் எங்களை தாத்துகிறோம். என்னை தாத்துகிறேன். நீர் உமது சித்தத்திற்கு என் வாயில் உமது வார்த்தைகளை வையும். அந்த சத்தத்தை அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கேட்டு உமது மகிமைகளையும் வல்லமைகளையும் புரிந்து கொள்ள இந்த வேளையை நீர் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் இந்த சைடு இருக்கவங்களாம் அப்படி வந்துடுங்க.
கொஞ்ச நேரம் மெசேஜ் முடிக்கிறோம், அப்புறம் பாட்டு பாடுறப்ப நீங்கள் போயிடலாம். வாங்க முன்னாடி வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு ஜெபத்தின் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் கொடுத்த இந்த கிருபைக்காக என் நன்றியை அவருக்கு ஏறெடுக்கின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த நமது ஆயர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த இரவு ஜெபத்திற்கு உற்சாகமாக கலந்து கொள்கின்ற உங்கள் யாவருக்கும் என் நன்றியையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அரை மணி நேரம் எல்லோரும் உங்களுடைய கவனத்தை இந்த இடத்துல வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக நாம் யாவரும் அறிந்த வேத வார்த்தை, நமது நம்பிக்கையும் இப்படியாக தான் இருக்கின்றது. ஜெபத்தை குறித்ததாக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். இந்த நாளிலே ஜெபத்தின் மேன்மை அல்லது ஜெபத்தின் வல்லமையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள, ஏனென்றால் இது இரவு ஜெபம் என்பதனாலே ஜெபத்திற்குரிய முக்கியத்துவம் என்ன, அதன் மேன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களை இன்னும் கருத்தோடு நாம் ஜெபிக்க அது உதவும் என்பதனாலே கடவுளுடைய சமூகத்திலே இந்த பகுதியை நான் கேட்டு பெறவில்லை, கடவுளாக கொடுத்தார். இதை நான் சொல்கின்றேன் பின்னாடி. இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட வார்த்தை பணமாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். எத்தனை பேர் இந்த இரவு ஜெபத்திற்கு துன்பத்தோடு வந்துக்கிறீங்க? வேத வார்த்தை என்ன சொல்கிறது? ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் துன்பத்தோடு வந்திருக்கிறோம்? ஓகே, ஒருத்தர் கை தூக்கிட்டா தைரியமா, 2 பேர் 3 பேர் தூக்கிட்டாங்க. அதுலேயும் பாதி தூக்கலாமா வேணாமா நம்ம யோசிக்கிறாங்க. சரி, இன்னொரு அதே வசனத்தில் பிற்பகுதி இவ்வனமாக சொல்கிறது, ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இப்போது இந்த ஜெப கொடுகைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சங்கீத புத்தகம் தான். அப்போது துன்பப்பட்டால் மட்டும்தான் ஜெபம் பண்ணணுமா, இல்லை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் சங்கீதம் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் இந்த இடத்துல முன்வைத்து எழுகின்ற வேளையிலே எல்லாருமே அனைவருமே ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி என்றால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பாதை துன்பத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த துன்பத்தின் பாதையிலே ஜெபித்து துதித்து அவரை நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல அவரிடத்தில் வேண்ட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அல்லது மகிழ்ச்சியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்றால், அந்த மகிழ்ச்சியின் பாதை ஒருவேளை தவறி நான் என்ன பண்ணது, துன்பத்தின் பாதையிலே கால் எடுத்து வைத்து ஒருவேளை அதை நான் தெரியாமல் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையிலே நிலைக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக இந்த சங்கீத புத்தகம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்ததை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, இந்த சங்கீதம் 28 நம்ம எத்தனையோ முறை படித்திருப்போம். நானும் அநேக முறை படித்திருக்கின்றேன். ஆனால் இந்த சங்கீதம் 28 இந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் ஆழமாக அழுத்தியது. பொதுவாக என்னுடைய பணித்தளத்திலே நிறைய டைம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதனால நிறைய தூக்கம் வரும். போய் உட்காந்து 9:30 மணிக்கு அப்படின்னா 1 மணி வரையும் உட்காந்துனே தான் இருக்கணும், நடுவில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி ஒரு டைம் நானாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதேமாதிரி ஆஃப்டர் லஞ்ச் 2 மணிக்கு போய் உட்காந்து அதோட 6 மணி வரையும் அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு பிரேக் எப்படியாவது செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போ கொஞ்சம் லீஷர் கிடைக்குதோ அப்போ ஏஞ்சி வெளியே போகிற வழக்கம் எனக்கு உண்டு. அப்படி போகின்ற வேளையிலே கீழே வாக்கி மாதிரி போகிறப்போ மொபைலில் எடுத்து அந்த பைபிள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ண உடனே கடந்த திங்கட்கிழமை மாலை ஒரு 5 மணி இருக்கும். அப்போது ஓப்பன் பண்ணுறேன். அப்போது சங்கீதம் 28 7வது வசனம் என்னை தொட்டது, அதிகமாய் பாதித்தது. அது ஆக்சுவலி டெய்லி ஒரு வேர்ஸ் வந்து மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வசனம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே என்னுடைய நிலைமைக்கு, நான் இருந்த சூழலுக்கு அது என்னோடு பேசியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வசனம் ஒருவேளை அன்றைக்கி நான் அதை மனப்பாடம் பண்ண நினச்சேன், ஆனால் அன்றைக்கி முடியல. இன்றைக்கி நான் அதை பார்க்காம சொல்லுகிற அளவுக்கு கடவுள் அந்த வசனத்திலே என்னை பலப்படுத்தினார். அப்படி அதில் என்ன இருக்கிறது என்பதை ஒருவேளை நீங்கள் எடுத்துருங்கள வாசிங்க. அதை வாசிக்கின்ற போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த சங்கீத புத்தகத்தின் மைய வசனம் எப்படின்னு பார்க்குறப்போ, ஆதாரமான பேஸ் வசனம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வசனம் தான். இந்த வசனம் கர்த்தர் என் பலன் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினாலே அவரை நான் துதிப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இதை தனித்தனியாக நீங்கள் படிக்கிறப்போ கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம், ஒருவேளை என்னுடைய சரீரம் இல்லை, என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. அப்படி நம்பி இருக்கிற வேளையிலே நான் சகாயம் பெற்றேன். சகாயம் பெற்றேன்னா நான் உதவி பெற்றேன். என்னுடைய சூழ்நிலையிலே எனக்கு என்ன தேவையோ அந்த உதவியை நான் பெற்றேன். அப்படி பெற்றதுனாலே என் இருதயம் களி கூறுகிறது, என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. என் இருதயம் சந்தோஷப்படுவதனாலே நான் என்ன பண்ணுறேன், அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கின்றேன் என்று சங்கீதக்காரன் அழகாக எழுதியிருக்கின்றார். இந்த தாவீதின் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் அவர் எழுதிய சூழல் எப்படிப்பட்டது என்றால், அவருடைய உயிரை பறிக்க நினைத்த அவர்கள் எதிரிகள் அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு சூழலிலே கடவுள் மட்டுமே எனக்கு துணை என்று நம்பின ஒரு இருதயம். ஒருவேளை நாம்லாம் நினைக்கலாம், நாம் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்திலே, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, போராட்டம் வராது அப்படின்னு சொல்லி நாம் ஒருவேளை நினைக்கலாம். அது மாயமான நம்பிக்கை. கடவுளால் யாரெல்லாம் முன்குறிக்கப்படுகிறார்களோ, பிரித்தெடுக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு போராட்டம் என்பது தினம் 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 இருக்கும். அப்படி போராட்டம் இருக்கின்ற வேளையில் தான் நாம் தினமும் தினமும் ஒவ்வொரு வேளையும் அவரை நோக்கி பார்க்க முடியும். அந்த போராட்டம் இல்லை என்றால் நாம் அவரை மறந்து விடுவோம். உண்மைதானே? இந்த சங்கீதக்காரன் எப்படியாக கடவுளால் அபிஷேகப்படுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகப்படுகிறார். ஆனால் சவுல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டு 2வது ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ண சொல்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 1 சாமுவேல் 16-13வது வசனம், அந்த வசனத்தில் தாவீதை சாமுவேல் அபிஷேகிப்பார். தாவீதை சாமுவேல் அபிஷேகிப்பது எங்கே அப்படின்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவனை அவர் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். போதுமா? இப்போ தாவீது எங்க அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்றால் அவருடைய சகோதரர் நடுவிலே. முதலாவது சாமுவேல் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, உன் பிள்ளைங்கள்லாம் வர சொல்லு அப்படின்னு முதல் 7 பேரே வர சொல்கிறாரு. அவர் பார்த்த உடனே பலபலன்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறான். அப்பா இவன் தாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடவுள் சொல்கிறார், இவன் இல்லை அப்படின்ட்டு. நான் இவனும் இல்லையா? அப்படியே தொடர்ந்து 7 பேர் போகிறாங்க. 7 பேரும் இல்லை இல்லை இல்லைன்னு பதில் வருது. அப்போது ஈசாயின் இடத்துல கேட்குறாரு, உனக்கு இவ்வளோதான் பிள்ளைங்களா? இல்லை இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான், அவனை கூட்டுவா, அதுவரையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அவன் வந்த உடனே கடவுள் சொல்கிறாரு, இவன் தான், எழுந்து அவனை அபிஷேகி. அப்படி அபிஷேகிக்கப்பட்ட தாவீது எப்பொழுது ராஜாவானார் தெரியுமா? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது எப்பொழுது ராஜாவாக அரசனையில் ஏறுகிறார்? 2 சாமுவேலுக்கு போனீங்க அப்படின்னா 3வது அதிகாரம் போனோம். இங்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வரை எவ்வளவு நாட்கள் பாருங்க. அதுக்கு நடுவில் அவர் பட்ட போராட்டங்கள்லாம் இருந்ததுன்னா, எப்பா என்னை விட்டுருப்பா, எனக்கு ராஜாவே வானாப்பா அப்படின்னு ஓடிருப்போம்.
அவ்வளவு போராட்டங்களை அவர் சகிக்கக்கூடிய ஒரு பலனை கடவுள் தந்தார். அவர் எங்க போய் சண்டை போர் புரிந்தாலும் அதில் வெற்றி தருகிறார். ஆனால் அவர் ராஜாவாக அல்ல. ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டார். ஆனால் ராஜாவாக எப்போது அவர் அரியணையில ஏறுகிறார் என்றால் பல பாடுகளை படுகிறார். சவுல் எப்போ மரிக்கிறாரோ மரித்த பிற்பாடுதான் அவர் ராஜாவாக அபிஷேகிக்கப்படுகிறார். அது கூட சமஸ்த இஸ்ரவேலுக்கு அல்ல, ஒரே ஒரு கோத்திரத்திற்கு. பிறகு சவுலுடைய வீட்டிற்கும் இவருடைய வீட்டிற்கும் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே ஒழிந்ததுக்கு அப்புறமாக அவர் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுகிறார். அப்போ ஒரு சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன். கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனுக்கே இவ்வளவு பாடுகள் என்றால், இன்று நீங்களும் நானும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லோருமே அபிஷேகம் பண்ணப்பட்டோம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை எல்லாமே நம்மளை தனியாக பிரிச்செடுக்கிறார்ல, பிரித்தெடுத்து அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் தருகிறார் அல்லவா? அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கிடுகிற போது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது நிழலெடுக்கிறார் அல்லவா? அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவருமே அபிஷேகப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஒருவேளை இந்த சங்கீதத்தில் மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் என்றால், பொதுவாக சங்கீதம் என்றாலே அது வேத புத்தகத்தில் இருக்கின்ற ஜெப புத்தகம். சங்கீதங்கள் எப்படிப்பட்டது என்றால் வேத புத்தகத்தில் இருக்கின்ற ஜெப புத்தகம். ஒருவேளை பழைய ஏற்பாடு முழுவதும் இல்லை என்றால் கூட இந்த 150 அதிகாரங்களை வைத்து மறுபடியும் பழைய ஏற்பாடை நாம் ரீக்ரியேட் பண்ண முடியும். அவ்வளவு அதிசயங்கள் ஆதாரங்கள் அடங்கிய பகுதி என்றால் அது இந்த சங்கீத புத்தகம். ஒருவேளை இந்த சங்கீதத்தை நாம் எப்படியாக படிக்கின்றோம் என்றால், பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 பகுதியை தான் பார்ப்போம், சங்கீதத்தை விட்டுருவோம். கரெக்டு தானே? நிறைய நேரங்களில் விட்டுருவோம். அதாவது யார் செய்தி தராங்களோ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 3 பகுதியில் ஏதாவது ஒன்று தான் எடுப்பாங்க, சங்கீதத்தை விட்டுருவாங்க. ஆனால் இது ஆதி காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இது என்ன பண்ணுது, டெய்லி ஒரு வேலைக்கும் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதுபோல் அவர்கள் எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளுக்கென்று ஒரு ஜெபத்தை வைத்திருந்தார்கள். விசேஷமான நாளுக்கு ஒரு சில ஜெபங்கள், ஒரு சில சங்கீதங்கள், இப்படி பிரிக்கப்பட்டு தான் இந்த 150 சங்கீதங்களும் உள்ளே இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் அதிசயம் என்னவென்றால், நீங்கள் சங்கீதத்தை உள்ளே சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு சங்கீதத்திலும் நீங்கள் ஆழமாக உள்ளே சென்று படித்தீர்கள் என்றால் அதில் உங்களை பார்க்க முடியும். ஒருவேளை உங்கள் சூழலை பார்க்க முடியும். நாம் எப்படி கடந்து வந்தோம் என்ற சூழலை பார்க்க முடியும். இப்போது எப்படி கடந்து கொண்டிருக்கின்றோம் என்ற சூழலையும் பார்க்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை படைத்தவரை அதுக்குள் பார்க்க முடியும். நம்மை படைத்து வழிநடத்துகிற ஆண்டவரை அதுக்குள் பார்க்க முடியும். மூன்றாவதாக நம் சக படைப்புகளையும் அதற்குள் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை நாம் ஆழமாக பார்க்கின்ற போது முதலாவது என்னை பார்க்க முடியும், என் சூழலை பார்க்க முடியும். இரண்டாவதாக என்னை வழிநடத்துகின்ற கடவுளை பார்க்க முடியும், கடவுளுடைய அதிசயங்களை பார்க்க முடியும். மூன்றாவதாக சக படைப்புகளை இந்த சங்கீதங்களின் புத்தகத்திலே, அதாவது மொத்தமாக 150 இல்லை, ஒவ்வொரு சங்கீதங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்வை படம் பிடித்து காட்டும். அப்படி வாழ்வை படம் பிடித்து காட்டுகிற சங்கீதம் தான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக மனப்பாடமாக தெரியும். ஏன்னா சங்கீதம் 23 பார்த்தீங்கன்னா அது எல்லார் வாழ்வுக்கும் பொருந்தும். அதனால தான் டக்குன்னு எடுத்த உடனே சங்கீதம் 23 நீ மனப்பாடமாக படி சொல்லிடுவாங்க. சங்கீதம் 91 அதுவும் ஃபெமிலியராக, ஏன்னா வாழ்க்கையை அப்படியே அது பிரதிபலிக்கிறது. அது யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, படித்த உடனே புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணுறப்போ எங்கே இருந்தார்? ஆடு இருந்தார். அதனால தான் தாவீது எழுதுறாரு, கர்த்தரின் மேய்ப்பராய். அவரோட வாழ்க்கை முறை என்னவோ அது உள்ளே போயிடுறாரு. அவர் எப்படி வாழ்ந்து வருகிறாரோ அதற்குள் கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் சங்கீதம் 23. அந்த சங்கீதம் 23 வைத்து 20 மில்லியன் பாடல்கள் எழுதப்பட்டிருக்காங்க. இதுவரை 20 மில்லியன் பாடல்கள் சங்கீதம் 23 வைத்து மட்டுமே எழுதப்பட்டிருக்கு. அப்போ அது எப்படி படம் பிடித்து ஒவ்வொருடைய வாழ்வையும் காட்டுகிறது என்றால், நீங்கள் எப்படி போகிறீர்களோ அப்படியே உங்களை பிரதிபலிப்பது தான் இந்த சங்கீத புத்தகங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை படம் பிடித்து காட்டுவது தான் இந்த சங்கீத புத்தகம். அப்போ இந்த 28ஆம் சங்கீதமும் அதே போல, 23ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை போல இந்த 28ஆம் சங்கீதமும் தாவீதின் சூழலை,
தாவீது அன்று வாழ்ந்திருந்த சூழலை அது படம் பிடித்து காட்டுகிறது. எப்படிப்பட்ட சூழல் என்றால், நான் முன்பாகவே சொன்னேன், அவருடைய எதிரிகள் அவரை கொலை செய்து எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சூழலிலே தாவீது எழுதின சங்கீதம் தான் இந்த 28ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதலாவது 2ஆக பிரிக்கலாம், இரண்டாவதாக 3ஆகவும் பிரிக்கலாம். எப்படி முதல் 2ஆக பிரிக்க முடியும்னா, 1லிருந்து 5 வரை ஒரு பகுதியாகவும் 6லிருந்து 9 வரை ஒரு பகுதியாகவும் இந்த சங்கீதத்தை பிரிக்க முடியும். இரண்டாவதாக 3 பகுதிகளாக எப்படி பிரிக்கலாம் என்றால், 1-2 வசனங்கள் ஒரு பகுதியாக, 3லிருந்து 5 வசனங்கள் ஒரு பகுதியாக, 6லிருந்து 9 வசனங்கள் ஒரு பகுதியாக பிரிக்கலாம். அப்படி பிரித்து, ஒருவேளை உங்களுக்கு கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறாரோ, எப்படி கிருபைகளை வரங்களை தருகிறாரோ, அதற்கேற்ற போல் ஏதோ இப்போ கேட்கறதோட அதோட போயிடக்கூடாது. இதை நீங்கள் வீட்டிலே சென்று கண்டிப்பாக தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த சங்கீதம் 28ஆம் அதிகாரம். இந்த சங்கீதம் 28லே முதல் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது. எடுத்தவர்கள் வாசிங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பேன். இங்கே ஒரு அபாய குரல், சங்கீதக்காரனுடைய ஒரு அபாய குரல் கேட்கிறது. என்னவென்றால், என் கண்மலையாகிய கர்த்தாவே. கண்மலைன்னா, எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகள் வருவதை மிகவும் எளிமையாக நாம் பார்த்து கொள்ள அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, உயரத்திலே நம்ம வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் தான் என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று கடவுள், அதாவது தாவீது கடவுளை வர்ணிக்கின்றார். அப்படி என் கண்மலை, எனக்கு பாதுகாப்பு நீர்தான் என்று நான் நம்பியிருக்கிறேன் அல்லவா. நான் நம்பியிருக்கின்ற என்னை நான் கூப்பிடுறப்போ நீ தயவு செய்து கேளும். ஒருவேளை கேளாதவர் போய் நீ மௌனமா இருந்தீர் என்றால் நான் குழியில் இறங்குபவர்களுக்கு ஒப்பாக இருப்பேன். ஒருவேளை நான் கூப்பிடுகின்ற போது நீ என் சத்தத்தை கேட்காமல் போனீர் என்றால் என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார் முதல் வசனத்தில். 2வது வசனத்தில் அதை பார்க்குறப்போ அழகா மறுபடியும் அப்படியே எப்போ எவ்வளோ டவுனாக ஒரு விசுவாசம் இறங்குச்சோ 2வது வசனத்தில் பாருங்க, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். முதல்ல ஒருவேளை நீ கேட்கல அப்படின்னா நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லி கடினத்தோடு, ஒருவேளை விசுவாசத்தில் பலவீனமாக அவர் ரொம்ப கீழே இறங்கி சொல்லுகின்ற வார்த்தையாக சொல்லி 2வது வசனம் சொல்றாரு, நான் உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக என் கைகளை ஏறெடுத்து சத்தமிட்டு கூப்பிடுகையில் நீர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். எப்படி ஆரம்பிக்கிறார்ல, முதல்ல ரொம்ப கஷ்டமா பாவமா வந்து நிற்கிறாரு. கடவுளே, நீ எனக்கு செவி கொடுக்கல அப்படின்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படி என்ற ஒரு சூழலில் நான் வந்து நிற்கின்றேன், நீ கேளாமல் மௌனமாய் இராதேயும் என்று சொல்லுகின்ற தாவீது 2வது வசனத்தை சொல்றாரு, இந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேராக, அதாவது அவர் வாழ்ந்த காலத்திலே ஆலயத்திலே பரிசுத்த சந்நிதி என்பது மிகவும் மிக 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 பரிசுத்தமானது. அதில் வந்து நிறைய பாட்டு இருக்கும் ஆலயத்தில். அதில் அவருடைய பரிசுத்த பிரவாகம் என்பது என்ன, ஒரு திரைச்சீலை போட்டு மூடப்பட்டிருக்கும். அதற்குள் பிரதான ஆசிரியர் வருடத்திற்கு ஒரு முறை தான் சென்று பலி செலுத்துவார். அப்படிப்பட்ட அந்த இடத்தை நோக்கி நான் கையெடுத்து கூப்பிடுகையில் நீர் எனக்கு கேட்டருளும் என்று கேட்கின்றார். இப்போ இவருடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, முதல்ல விசுவாசமே இல்லாமல் நீ என்னை கேட்பையோ கேட்க மாட்டியோ, நம்ம கூட அப்படிதான் இருப்போம்ல. நிறைய டைமில் நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த விசுவாசம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அது நமக்கு என்ன எதிராக நிற்குதோ அதுதான் நமக்கு மெயினாக இருக்கும். ஜெபம் பண்ணுற 1% தான் ஜெபம் பண்ணிருப்போம், ஆனால் 99% அந்த எதிராக இருக்குதுல்ல, அதை பற்றியே தான் யோசிச்சுன்னு இருப்போம். ஆனால் எதிர நிற்கிற கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி 1 நிமிஷம் தான் நம்ம யோசிப்போம், 1% தான் யோசிப்போம். ஆனால் எதிர நிற்கிற கடவுளை நீங்கள் 100% யோசிக்கின்ற வேளையிலே, நம்பிக்கை வைக்கின்ற வேளையிலே அவர் எப்படியாக செயல்படுவார் என்பதை தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கின்றார். இப்போ 2 வசனங்களை அவர் ஜெபத்திற்காக ஆரம்பிக்கின்றார். 3, 4, 5 வசனங்களில் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக வந்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக வந்து நிற்கிறார்களோ அவங்க ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா,
அவர்கள் கடவுளையும் கடவுள் செயல்களையும் அறியாதவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். இப்போ நாம சொல்றோம்ல, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிறோம் அல்லவா? இயேசுவினுடைய வல்லமைகள் நமக்கு முழுமையாய் தெரியுமா? இயேசுவினுடைய வல்லமை நமக்கு முழுமையாக தெரியுமா? உண்மையாகவே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை போல அவரும் ஒரு மனுஷன், அவ்வளோதான், நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வேதம் அவரை அப்படியாக சொல்லவில்லை. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் தன்னை என்ன பண்ணுறாரு, கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தாழ்த்துகிறார். அப்படி தாழ்த்ததுனால்தான் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவர் கடவுளுக்கு நிகரானவர். அவர் எதற்காக இந்த இடத்துல வந்தார் என்றால், நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த இடைவெளியை குறைப்பதற்காக, அந்த தடையை போக்குவதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அப்போ அந்த கடவுளுடைய செயல்களை அறியாதவர்கள் தான் கடவுளுக்கு உகந்தவர்களுக்கு எதிராக நிற்பார்கள் என்று இங்கே தாவீது சொல்கின்றார். இங்கே 3 முதல் 5 வசனங்கள், இது 5வது வசனம் இவ்வனமாக சொல்கிறது. அவர்கள் கடவுளை பற்றி, 5வது வசனம் படிங்க. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அவங்க, அதாவது யாரெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கிறார்கள், செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் எப்படின்னா கடவுளை பற்றி முழுமையாய் புரியாதவர்கள், அறியாதவர்கள். அதனால அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக நிற்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்தில் அவருடைய கிரியைகளும் அவர்களுடைய நடக்கைகளின் பொல்லாங்குக்கும் ஏற்றபடி அவர்களை நடத்தும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்களோ அது கடவுளுக்கு விரோதமானது, அவங்க என்ன நடப்பிக்கிறாங்களோ அதுவும் கடவுளுக்கு விரோதமானது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஒருவேளை இது எங்கிருந்து உருவாகிறது என்றால், 3வது வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கின்ற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அப்போ இதற்கான காரணம் என்னவென்றால், தங்களுடைய இருதயங்களே பார்க்குறப்போ ரொம்ப சிரிச்சு பேசலாம், ஈஸியாக பேசிடலாம். ஆனால் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள எது இருக்கக்கூடாது, ஒருவேளை என்னடா இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உள்ள எது இருக்கக்கூடாது என்றால், யாரும் கெட்டு போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கக்கூடாது. பிறனுக்கு, அதாவது யாரெல்லாம் இருக்கிறார்களோ, என்னை தவிர உங்களுடைய உயர்வுக்காக நீங்கள் என்ன ஒன்றா செய்யலாம், உங்களுடைய உயர்வுக்காக கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் எதை வேண்டாலும் கேட்கலாம். ஆனால் தனக்கு அருகிலே தனக்கு அயலானாக பிறனாக இருப்பவனை அவன் அழிந்து போக வேண்டும், கெட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் இருதயம், இங்க அழகாக சொல்லப்படுகிறது, அயலானுக்கு சமாதான வார்த்தைகளை சொல்லி. அயலானுக்கு பக்கத்தில் இருக்கிறவன ரொம்ப சமாதானமா பேசிட்டு சமாதானமா சொல்லிட்டு, ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணு பொல்லாங்க வைத்திருந்தால் அவர்களோடு என்னை வாரி கொள்ளாதையும் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. அதாவது உமது நீதியின்படியே நீ நியாயம் தீரும். நான் சொல்றதன்படி நீ செய்ய வேணாம், ஏன் எனக்கு அவங்க செய்யறாங்க நீங்க செய்ய வேணாம், ஆனால் உமது நீதியின்படி உமது நியாயத்தின்படி நீ நியாயம் தீரும் என்று சங்கீதக்காரன் மிகவும் அழகாக ரொம்ப சாஃப்டா ப்ரேயர் பண்றார். ஆனால் பார்க்குறப்போ இது என்னடா, அது 3லேருந்து 5 இவர் ஜபிக்கிறப்போ நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது அல்லவா என்று சொல்லப்படுது. ஆனால் அங்கே தாவீது என்ன சொல்கின்றார் என்றால், ஒருவேளை அவர்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை உமது நீதியின்படி செய்யும், என் நீதியின்படி அல்ல, நான் நீதிமான் என்று சொல்ல அவர்களே. அவர் தாவீது என்ன சொல்றாரு, நான் நீதிமான் அதனால அவங்கள அழிச்சிருன்னு சொல்ல, என்னை காப்பாற்றும். ஆனால் எனக்கு விரோதமாக செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒருவேளை உமது நீதிக்கு விரோதமாக செய்தார்கள் என்றால் அவர்களை தண்டியும். எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல. இந்த சங்கீதத்தை நம்ம இப்படி பார்த்துருப்போமா? இது எப்படியாக உருவானது என்றால், அந்த 7வது வசனம் கடவுளுடைய சமூகத்திலே இருந்து எனக்கு வந்ததுனாலே. ஒருவேளை இந்த வசனம் அந்த வசனத்திற்கு ஏற்றாது போல் என் இருதயம் இல்லாமல் இருந்திருந்தால் அதை நான் ஒமிட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கடவுள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கொடுத்ததற்கான ஆழம் என்றால், அந்த 6வது வசனம் அழகாக சொல்கிறது. இப்போ 5 வரை அவருடைய புலம்பல் எல்லாம் முடிஞ்சிச்சு. 6வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார், படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை, எல்லாரும் பைபிள் தந்தானே வச்சுக்கிறீங்க, அல்லேலூயா சொல்லாமா? அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். எப்படி ஆரம்பித்தாரு, நீ கேட்காம மௌனமா இருந்து அப்படின்னா நான் குழியில போயிடுவேன், நான் உமது சந்நிதிக்கு நேராக கையை எடுக்கிறேன், நீர் கேட்டருளும் என்று ஆரம்பித்த தாவீது 6வது வசனத்திலே சொல்கின்றார், கர்த்தருக்கு தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவருடைய விசுவாசம் எப்படி ஏறிக்கொண்டே வருகிறது பாருங்க. முதல்ல விசுவாசமே, நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில நிற்கின்ற மனிதன்
பிற்பாடாக அவர் ஜெபிக்க 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 கடவுள் அவரை அவருடைய விசுவாசத்திலே வளர செய்கின்றார். எப்படி வளர செய்கிறார் என்றால், கர்த்தருக்கு தோத்திரம். முதலாவது நன்றி சொல்றார், கர்த்தருக்கு தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டார், அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, கர்த்தருக்கு தோத்திரம், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். எப்படி கேட்கிறார் என்றால், அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் என் பலன், அவர் என் கேடகம், அவரை என் இருதயம் நம்பி இருந்தது, அதனாலே நான் சகாயம் பெற்றேன், நான் உதவி பெற்றேன். எப்போனா, அவர்தான் என் பலன், அவர்தான் என் கேடகம் என்று என் இருதயம் நம்பி இருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சகாயம் பெற்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு கூட நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி இங்கிருந்து போனவொடனே அதை குறித்து நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ அதை குறித்து எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருங்கள். நீ எதை ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை குறித்ததான எதிர்மறை வார்த்தைகளை முதலாவது நீங்கள் பேசாமல் இருங்கள். கடவுளுடைய சமூகத்திலே நான் கேட்டேன், அதை பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கே தாவீதும் நமக்கு கற்றுத் தருகின்றார். கர்த்தருக்கு தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அதனால்தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் 7வது வசனம் அழகா சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கின்றார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நீங்க யாரை நம்புறீங்களோ இல்ல, மனுஷங்கள எத்தனையோ வாட்டி நம்பி 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 தோத்து போலாம். இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அந்த உயரதிகாரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கின்ற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயத்தை அருள செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார், கர்த்தர் உங்களுக்கு உதவியை தருவார். எப்போது என்றால், எது வேணா எப்படி வேணா போடும், எதிர நான் நம்பினது ஒருவேளை நடக்காது என்று சொன்ன பிற்பாடு கூட நான் கர்த்தருடைய சமூகத்திலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே முழு மனதோடு முழு இருதயத்தோடு நீங்கள் நிற்கின்ற வேளையிலே, ஒருவேளை அப்படி நிற்கின்றவர்கள் தான் வேதத்திலே அநேக அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள். 35 வருடமாக ஒரு ஸ்திரீக்கு பெரும்பாடு இருந்திருந்தா அவங்களுக்கு எங்க நம்பிக்கை இருந்திருக்கும்? 18 வருடமா ஒரு மகள் கூனியாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு எங்க நம்பிக்கை இருந்திருக்கும்? பெதஸ்தா குளத்தின் அருகே கிட்டத்தட்ட 40 வருடங்களா ஒருத்தர் படுத்திருக்கான். எழுந்து போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி எவனா வந்து குளிச்சிடறான். அவனுக்கு எங்க அந்த நம்பி இருக்கும்? ஆனால் கடவுள் நினைத்தால் அதை நிச்சயமாகவே செய்வார். அவர் நீங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காட்டிலும் இந்த இருதயத்துல நீங்க கடவுளை எங்க வைத்திருக்கிறீங்கன்னு பார்க்கிறார். உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் நன்மையை கொண்டு வர வேண்டும் என்றால், அவர் என்ன பண்றாரு, யாரோ எங்கேயோ இருந்த எப்பயோ அவரை என்ன மறுதளித்து கொண்டிருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். எதற்குன்னா, நீங்க ஏதோ கஷ்டப்படணும், நீங்க எதிர்பார்க்கறதுல உங்க கரங்களை வரக்கூடாது என்பதற்காக அல்ல. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பக்கத்திலே நிற்கின்றார். அல்லேலூயா. நீங்க அதாவது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலாம், அது காரணம் கடவுள் இல்லை, நாம தான் எங்கேயோ விசுவாசத்துல நாம் குறைந்திருக்கணும். இங்க சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன். அழகா அப்படியே சூப்பரா எடுக்கிற பாருங்க. அவர் தான் எனக்கு எல்லாமே இருதயம் நம்பி இருந்தது, அதனால எனக்கு உதவி கிடைச்சது. உதவி கிடைச்ச உடனே நான் போயிடல, அப்படியே நான் என்ன பண்றேன், என் இருதயம் களி கூர்ந்து பாட்டினால் அவரை நான் துதித்து கொண்டே இருக்கின்றேன். 8வது 9வது வசனங்கள் அழகா சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலன். இங்க அபிஷேகம் தாவீதுக்கு பண்ணார்ல, தாவீது சொல்றாருல, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருக்கு யார் அடைக்கலம் என்றால் கடவுள் தான் அடைக்கலம். ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்? அவர் அபிஷேகம் பண்ணவனே டக்குன்னு ராஜாவாக்கி அவரோட போக வேண்டியதானே, எல்லாமே அவருக்கு நன்மையை கொடுக்க வேண்டியதானே. ஏன் இல்லைன்னா அதற்குரிய பாத்திரமாக அவரை வளைந்து கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் நம்புகின்ற காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக ஒருவேளை தோணலாம், ஆனால் கடவுள் இதை காட்டிலும் ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கின்றார். அதனால தான் இவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள், தோல்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் வர்றது முன்னாடி நம்ம கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதாவது கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதம் நம்ம கரங்களில் இருக்குன்னா இது என்ன பண்ணுறதுனே தெரியாது.
அதனால தான் கடவுள் சொல்றாரு, அவரை நம்ம என்ன பண்ணார், நம்மை அவர் செதுக்குகிறார், நம்மை அவர் வளர்க்கிறார், நம்மை அதற்கேற்றபடி மெருகேற்றுகிறார். எப்படி, எந்த சூழ்நிலையிலே, அதுதான் வேதம் சொல்கிறது, உங்கள் திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மேலாக உங்களுக்கு சோதனை வராமல் என்ன பண்ண, திராணிக்கு தக்கதாக தான் தர. அப்போ எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் அது நம்முடைய திராணிக்குள்ளாக தான் இருக்கிறது. அந்த சோதனையை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய இருதயம், முழு இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், முழு பலமும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எனக்கு பலன். ஒருவேளை இந்த ஒரு தாவீது அவருக்கு உயிர் போற பிரச்சனை, அதனால இதை எழுதிட்டார் அப்படின்னு இல்லை. இதை நீங்க அழகா அப்ளை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம், அந்த பலவீனங்கள் நிமித்தம் உயிர் போகிற ஒரு சூழல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் இந்த சங்கீதம் பொருந்தும். ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள் அநேகமாக இருக்கலாம், புலம்பல்கள் அநேகமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் இந்த சங்கீதத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தாவீது வெளியே வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற வேளையிலே நமக்கும் கடவுள் நிச்சயமாக அதற்கேற்ற வழியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தரும் கேட்கறதுக்கு முன்னாடி ஆமேன்னு சொல்றதே இல்லை. ஆமா தானே? இதே ஒரு சுயதின திருச்சபையில் போனீங்க அப்படின்னா இந்த வார்த்தை சொன்ன 10 வாட்டி அவங்களே சொல்லுவாங்க ஆமேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ண, ஒரு 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 விதமான கட்டுப்பாடு நமக்கு, அவ்வளோதான், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. கடவுளுடைய வார்த்தை உண்மையாகவே இதை நான் அந்த வசனத்தை படித்ததுக்கு அப்புறமா அந்த வசனம் அன்று முதல், அதாவது திங்கள் முதல் இன்று வரை அது அப்படியே வாழ்விலே நடந்து கொண்டே இருக்கிறது, அது என் கூட பயணிக்கிறது. அப்படி பயணிக்கிறதுனால தான் இந்த சங்கீதத்தை இப்படியாக உங்கள் முன்பாக வைக்க. ஏன்னா கடவுள் என் கூட இருக்கார் என்பதற்காக, நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவர் என்ன பண்றாரு, ஒருவரோடு இதை இடைப்படுகிறார் என்றால் அது எனக்குன்னா, இது நான் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, மாறாக நீங்களும் இணைந்து அனுபவித்து இதனுடைய அதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. தொடர்ந்து அந்த 8-9 வசனம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, அதோடு திரும்பி போல. 9 வசனம் பார்க்குறப்போ, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தாவீதுகாரர் எப்படி அழகா சொல்றார் பார்த்தீங்களா? அவருக்கு நன்மை வந்துச்சு, தேவையான நன்மை வந்துச்சு, அதோட விட்டு போகலாம், பாட்டு பாடி ஏதாவது ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதோட அவர் நிற்கல. அதுக்கு அடுத்தபடி அடுத்த ஸ்டெப்பு போறாரு. நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல போறாரு, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சியும். எப்பவுமே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் நம்மளோட நின்றாது. அது என்ன பண்றோம், நம்மை சுற்றியுள்ள ஜனங்களையும் அது ரட்சிக்கும். அதுதான். ஏனென்றால் கடவுள் ஒருவேளை இந்த அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற வேளையிலே ராஜாக்கள் உருவாவதற்கு முன்பாக யார் அந்த ராஜாவாக இருந்தார் என்றால் அது கடவுள். ராஜாக்கள் மக்களை வழிநடத்தி செல்கின்றார் என்றால் அதற்கு முன்பாக யார் வழிநடத்தி சென்றது என்றால் அது கடவுள். அவர் ஆயராக இருந்தார், ராஜாவாக இருந்தார், கடவுளாக இருந்தார், எல்லாவுமாக இருக்கின்றார். எதற்காகனா, யாரெல்லாம் அவரால் முன்குறிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அந்த பிள்ளைகளை அவர் சுமக்கின்றார். சுமக்கின்ற கடவுளை நீங்களும் நானும் கடவுளாக வைத்திருக்கின்றோம். இப்பேற்பட்ட கடவுளை நாம் கையிலே வைத்து கொண்டு நம்முடைய வாழ்வு எப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகவும் பரிதாபம் தான். ஆமா தானே? நம்மளுடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறதுனால் இந்த கடவுள் எப்பேற்பட்ட கடவுள் என்பதை வேதம் சொல்கிறது. ஆனால் நம் வாழ்வு பரிதாபமாக போவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஆண்டவரின் மகிமைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதன் தான். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் கோடிட்டு சொல்கின்றேன், நீங்கள் வீட்டிலே சென்று அதை தியானித்து பாருங்கள். சங்கீதம் 2:2 நோட் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிக்கலாம். சங்கீதம் 2:2, சங்கீதம் 80:1, ஏசாயா 63:9, ஏசாயா 40:11, உபாகமம் 1:31, உபாகமம் 32:11. இப்போ நான் ஒரு சில அப்படியே எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். சங்கீதம் 80:81 சொல்லப்படுகிறது, அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பர். ஏசாயா 40:11 சொல்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஏசாயா 63:9 சொல்கிறது, பூர்வ நாட்களில் அவர் அவர்களை தூக்கி சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 1:31 சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவர்களை சுமந்து கொண்டு வருகிறார்.
உபாகமம் 32:11 கழுகு எப்படி தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமக்கிறதோ அதுபோல சுமக்கின்ற கடவுள் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள். அப்போ இங்கே இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த ஆயர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், தமது மக்களை சுமப்பவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. பாட்டு பாடக்கூடாது, வசனம் சொல்லணும். வெரி குட். அதாவது நம்ம பாட்டிலேயே பண்ணிட்டோம், கரெக்டா? சரி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒருவேளை நமக்கு சாவு பயமா, நோய் பயமா, நோயின் மூலமாக இருக்கின்ற வலிகளின் பயமா, அல்லது தீயோர் செய்கின்ற தீய செயல்கள் எப்படியாக நமக்கு வந்துவிடுமோ என்று ஒரு பயமா? இந்த பயங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய பயம் நம்மை ரட்சித்த ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். அவருக்கு நாம் அஞ்சி நிற்கின்ற வேளையிலே எப்படி எங்கோ அவருக்கு சத்துருவாக வாழ்ந்திருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறாரோ, அவர் நம்மை போஷிக்கிறாரோ, அவர் நம்மை பலப்படுத்துகிறாரோ, அதுபோல அவருடைய சமூகத்தை நோக்கி வருகின்ற எளியவர்களுக்கு, ஒருவேளை எளியவர்களுக்கு நம்மளால் செய்ய முடிந்ததை செய்கின்ற சூழல் இருக்கும் என்றால் நாம் அப்படியாக செய்து அவருக்கு ஆண்டவருடைய அன்பை காட்டுகின்ற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியது, இன்று இரவு ஜெபத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று இரவு ஜெபத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அந்த இடத்தை அசைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது அவர்கள் அசைக்கவில்லை, அவர்களுடைய ஒரு மனம் அந்த இடத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தது. இந்த இடத்திலும் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் கொண்டு வர முடியுமா, முடியாதா? முடியும். எப்போனா, சொல்லப்படுகின்ற ஜெப குறிப்புகளை காதில் வாங்கி ஜெபிக்கிறவங்க ஒன்று, ஜெபம் பண்ணாதவங்களாம் நம்ம வேலையை செஞ்சு நிற்கக்கூடாது. அதற்கு ஆமேன் தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கின்றவர்களுடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே கடவுள் நிச்சயமாகவே இந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். கடவுளுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிற எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் இங்கே வந்தோடனே தம்பி வர்ஷிப் பண்ணுறப்பே கடவுளுடைய பிரசன்னத்தை நான் வந்து ஏன் சொல்லுங்கள், இவர் பாடின பாட்டில் ஒரு பாட்டு காலையில் நான் ஆஃபீஸ் போகிற பாண்டியில் பாடிட்டு போகிறேன். எனக்கு தெரியாது அவர் தான் வர்ஷிப் பண்ண போகிறாரு சொல்லிட்டு. அவர் இந்த பாட்டு பாட போகிறான்னு எனக்கு தெரியாது. அவர் பாடினால எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், அந்த பாட்டை நான் பைக்கில் போகிறப்போ பாடிட்டு போகிறேன். அப்போ கடவுளுடைய அந்த சொல்லுது, உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது ஒருவும் இல்லை. ஒருவேளை மனிதர்களால் கூடாதது அநேகமாக இருக்கலாம், நம்முடைய கடவுளால் கூடாதது எதுவுமே இல்லை. அந்த விசுவாசத்தோடு பாரத்தோடு கொடுக்கப்படுகின்ற ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு கடவுளுடைய சமூகத்திலே, ஒருவேளை ஆரம்பிக்கிறப்போ விசுவாசத்தில் தடுமாற்றமாடோ ஆரம்பித்தாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை நீங்கள் நிறைவு செய்யும்படி, அவரை துதித்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாரத்தோடு நாம் யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, தாயும் தந்தையுமானவரே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் களி கூறுகிறது, அவரை என் பாட்டினாலே துதிப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரன் வார்த்தையை இந்த இடத்துல அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட அனுபவத்தை எங்களுடைய வாழ்விலே நீர் தர வேண்டுமாக செபிக்கின்றோம் கர்த்தாவே. நாங்கள் நம்புவது உமது நாமத்தை மட்டுமே என்று நாங்கள் நிற்கும்படியாக, எங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை எங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வர முடியாமல் தடுக்கின்ற காரியங்களை என் தேவன் நீர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. நீரே எங்கள் மேய்ப்பர், நீரே எங்கள் சகாயர், நீரே எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், நீரே எங்களை வழிநடத்துகிறவர் என்ற உணர்வை முதலாவது எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள், என்னுடைய வாழ்வின் சூழல்கள் இதற்கு எதிராக கூட இருக்கலாம் ஆண்டவரே. நம்பிக்கை அற்று போய் கூட நான் இருக்கலாம் ஆண்டவரே. நம்பிக்கை அற்றுப்போன சூழலிலே தாவீது ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க கர்த்தாவே, இந்த இரவு ஜெபத்தை என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு ஜெபத்திலே எங்கே 2-3 பேர்களின் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றீர், எங்களுடைய ஜெபங்களை கேட்கின்றீர். அதற்காக நன்றி ராஜாவே. தாவீது அதர் ஜெபித்த வண்ணமாக உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக எங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்துகையில்
நீர் எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறீர், அதற்காக நன்றி ராஜாவே. நன்றி 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 நன்றி. தோத்திரம் சொல்லுவோமா? நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. முழு இருதயத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய வாழ்வு எதிராக கூட இருக்கலாம், நாங்கள் விரும்புகிறது எங்களுக்கு நடக்காமல் கூட இருக்கலாம். எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை ஆட்கொண்டவர் நீரே ஆண்டவரே. நீர் அப்பா தன்னுடைய உம்மாலை செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. மரித்தவரையும் உயிரோடு எழுப்பின கரம் உமது கரம் ஆண்டவரே. அப்பா அதனுடைய எல்லாரையும் ஆசீர்வதித்தது உம் கரம் ஆண்டவரே. காயப்பட்ட கரத்தை கொண்டும் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆணிகள் பாய்ந்த கரத்தை கொண்டும் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆணிகள் பாய்ந்த கரத்தை வந்து தொட்டு பாருங்கள் என்று காண்பித்து ஆசீர்வதித்தவர் ஆண்டவரே. அதற்கு முன்பாக பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்கள் எப்போது காயத்தை பார்த்தார்களோ, எப்போது காயத்தின் அறிகுறிகளை பார்த்தார்களோ, அன்று முதல் மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பயப்படுவது நலம் என்று தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் இந்த இரவு ஜெபத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நீர் இந்த ஜெப வேலையை ஆசீர்வதிப்பீராக. உமது பரிசுத்த பிரசன்னம் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தாவே, ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்தீர் என்பதை விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் இம்மி அளவும் அப்பா அதனுடைய ஒரு அணு அளவும் நாங்கள் அப்பா விசுவாசத்திலே குறையாத வண்ணம் கர்த்தர் நீர் தருகிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள எங்களை நீர் தகுதிப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.